ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இவதான் பக்கத்துல உட்காந்துட்டு இந்த வேலையை பார்த்திருக்கான். நீ பேசி அவனை டென்ஷன் ஏத்தி விடு, அவன் கத்துவான், நாம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு டைம் பாஸ் பண்றதுக்காக எனக்கு கால் பண்ணி ஜோடியா விளையாடுறாங்க. இல்ல சார், ரேணுகா அக்கா. ஏய், யாருடி? யார் உனக்கு அக்கா? அவளுக்கு அப்படி ஒரு தங்கச்சி ஒன்னும் அவசியம் கிடையாது. அவளுக்கு நான் இருக்கேன். ஐயோ நிஷா, உங்க அப்பா தான் புரிஞ்சுக்காம டென்ஷன் ஆகுறாருன்னா இப்ப நீயுமா? நிஷா, ரேணுகா நம்மள விட்டு எங்கேயும் போகல. வாரே வா, இது என்ன புது பிட்டா இருக்கு? திடீர்னு அக்கா மேல பாசம்லாம் வருது. மாமா ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல நிஷா, நீ குதர்க்கமா எடுத்துட்டு பேசுற. அவர் சொல்ற அர்த்தமே வேற. ரேணுகா அக்கா பத்தின விஷயத்துல ஒரு பெரிய மர்மமே இருந்திருக்கு. இவ்வளவு நாளா அது தெரியாம நாங்க இருந்திருக்கோம். ஏய், இதுக்கு மேல நீங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் பேசுனீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் பேத்தியை என் கண்ணுல காட்டாம இருக்க தீர்ப்பு வாங்கிட்டீங்கல்ல. நான் சாக போற காலத்துல எனக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்டீங்க. ஆனா நீங்க நல்லா வாழவே மாட்டீங்க. நான் வயிறறிஞ்சு சொல்றேன், நீங்க வாழ்ந்துடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அது நடக்கவே நடக்காது. விடுமா? அப்பா, அப்பா இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? கால் பண்ணாதீங்கன்னு சொல்லி கட் பண்ண தானே சொன்னேன். இருங்க. இந்தாங்கப்பா, குடிங்க. ஏங்க, நானே நேர்ல போய் அவரை பார்த்து விஷயத்த சொல்றேங்க. என்ன பேசுற நீ? நேர்ல போறியா? அந்த ஆள் போன்ல எப்படி கத்துனாருன்னு பார்த்தல்ல. அவருக்கு இப்ப என் மேல இருக்கிற கோவத்தை விட ஓ மேலதான் கோவம் ஜாஸ்தியா இருக்கு. அவரு உன்னை ஏதாச்சும் பேசி அப்புறம் பிரச்சனை பெருசாயிடும். விடு, இதை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். இல்லங்க, நானும் திரும்ப கோவப்பட்டு பேசினாதான் பிரச்சனை பெருசாகும். அவர் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். இல்ல மல்லி, அவர் எந்த எல்லைக்கும் போக தயாரா இருப்பாரு. பொண்ணுன்னெல்லாம் பார்க்க மாட்டாரு. அவரு தப்பா பேசினாலும் ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா அந்த ஆளுக்கு அவ்வளோ ஆத்திரம் இருக்கு. போன்ல சில விஷயங்களை சொல்லிட முடியாதுங்க. போன்ல வார்த்தைகள் மட்டும்தான் போகும், உணர்ச்சிகள் போகாது. நீங்க ரொம்ப வருத்தப்பட்டு அக்கறையோட பேசின எல்லாமே அவருக்கு நீங்க கேலி பண்ற மாதிரி தான் தோணி இருக்கணும். அதனால தாங்க சொல்றேன், நான் நேர்ல போய் பேசுறேன், புரிஞ்சுக்குவாருங்க. மல்லி, நீ சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். போன்ல பேசுறதை விட நேர்ல போய் பேசுறது நல்லதுதான். ஆனா நீ போக வேணாம், நான் போறேன். ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. நான் போனா என்ன நடக்கும்? மிஞ்சி மிஞ்சி போனா அசிங்கமா பேசுவாரு, அவ்வளவுதானே. ஆனா நான் விஷயத்த சொல்லாம வரமாட்டேன். அதே சமயம் நீங்க போனீங்கன்னா உங்களை பேச விடாம கை நீட்ட கூட வாய்ப்பு இருக்கு. போன்ல அவ்ளோ சொல்லியும் வீடு தேடி வந்துட்டியான்னு போன உடனே கை நீட்டதான் செய்வாரு. நீங்களும் சில நேரம் உங்களை அறியாம டென்ஷன் ஆயிடுவீங்க. அவர் பேசினதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க கோவப்பட்டீங்கன்னா எதுவுமே முடிவுக்கு வராது. புதுசா ஒரு பிரச்சனையில இருந்து இன்னொன்னு உருவாகி வளர்ந்துகிட்டே தான் போகும். பாத்தியா மல்லி, ஒரு நல்ல விஷயத்த கூட அவரால கேட்க முடியல. இதான் அவர் கொடுத்து வச்சது. செத்து போயிட்டு தான் நினைச்சா அவர் பொண்ணு உயிரோட இருக்காங்கிற விஷயம் ஒரு அப்பாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்ப நம்ம போன்ல ஓபனா சொல்லியும் கூட அத அவரால ஏத்துக்கிட்டு சந்தோஷப்படக்கூட முடியல. பாத்தியா, ஒருவேளை அவருக்கு தெரிய வேணான்னு இருக்குதோ என்னவோ. இதான் விதினா நாம என்ன பண்றது? இல்லங்க, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இத சொல்லாம இருக்கிறது தப்பாயிடும். நீங்க அக்கா கூட இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன பாக்குறீங்க? ஏதாச்சுன்னா உடனே கால் பண்ண மல்லி. கால் பண்ணா அக்காவை விட்டுட்டு நீங்க அங்க வந்துருவீங்களா? எனக்கு எதுவும் ஆகாது. நான் சண்டை போடவா போறேன்? விஷயத்தை சொல்லிட்டு வந்துருவேன்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.